5வது வரைக்கும் கான்வென்ட்டில் தான் படித்தேன். மாதம் மாதம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் சேர்த்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாமே இங்கிலீஷ்னோடனே நான் திணறிட்டேன். இந்த சமுதாயம் என்பது நம் அனைவரும் ஒன்றாய் உருவாக்கியது. இன்றைய நிலைமையில் அது தன்னிச்சையாக செயல்பட துடிக்கிறது. அந்நிய செலாவணி விகிதத்தை அதிகப்படுத்தினால் நம் நாட்டின் பண மதிப்பு அதிகரிக்கும். இந்திய பொருளாதார வளர்ச்சியில் மென்பொருள் நிறுவனத்தின் பணி இன்றியமையாதது. 2 விழுக்காடுகளுக்கும் மேற்பட்ட இந்திய மக்கள் மென்பொருள் நிறுவனத்தை சார்ந்தே வாழ்கின்றனர். Guys, your GD topic is social networking. Let's start. You can. Okay. Hi guys. Nowadays social networking is getting crazy among our youth. I don't agree with Mr. Ajit. Just carry on. இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பேசுறீங்க சத்தியம் எனக்கு புரியல மேடம். ஆனால் நான் இப்போ பேசுகிறதுங்க இருக்க எல்லாத்துக்கும் புரியும். புரியாத இங்கிலீஷை விட எல்லாத்துக்கும் புரியாத மாதிரி தமிழ்லேயே பேசலாமே. இங்கிலீஷ் வேணாம் தானே மகாத்மா காந்தி இவ்வளோ கஷ்டப்பட்டார். அதான் நம்ம இப்போ தமிழ்லேயே பேசலாமே. சோசியல் நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. தனுஷ்க்கு மட்டும் வேலை கிடைச்சது, பட்டம் சரியா பார்க்கலையா? Hello, sir. Take your seat. Take your CV. Say about you. I am Prabhu, coming from Chennai. I am studying in Rajas Engineering College. உங்க மார்க்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கான்வென்ட்டில் தான் படித்தேன். ஃபீஸ் கட்ட முடியாதனால என்னை தமிழ் மீடியத்தில் சேர்த்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாமே இங்கிலீஷாக இருந்துச்சு. திணறிட்டேன் சார். What is Ohm's law? இது ஜீவா கிட்ட கேட்கவே இல்லையே. அதான் சார், இன்ஜினியரிங்கை புரிஞ்சுக்கவே எனக்கு 4 வருஷம் ஆச்சு. Draw a wine bridge circuit. இதெல்லாம் கிளாஸுக்கு போனால் தானே தெரியும். What is this? அதான் சொன்னனே சார், இன்ஜினியரிங்கை புரிஞ்சிக்கவே எனக்கு 4 வருஷம் ஆச்சுன்னு. எப்படி எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்குன்னு தெரியும் சார். எனக்கு இருக்க திறமைக்கும் அறிவுக்கும் எங்கேயாவது எனக்கு ஒரு வேலை இருக்கும். அதை வச்சு நான் பிழைச்சிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். சார் கூப்பிட்டீங்களா? Get out. எப்படி பேசினாலும் வேலை கிடைக்காது. ஹலோ பாஸ், கங்க்ராட்ஸ், கலக்கிட்டீங்க. பொதுவாகவே உங்கள் ப்ராப்ளம் என்னன்னா உங்கள் திறமை நீங்களே நம்புறதில்ல. ஓகே கைஸ், உட்காருங்க. பிகினிங்ல இருந்தே உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். படத்தை பார்த்துக்கிட்டு போகாதுங்கடா. ரியல் லைஃப் வேற, ஃபில்ம் வேற, ரெண்டையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ராக்டிக்கல் ப்ளஸ் லாஜிக்கல், தட்ஸ் லைஃப். பி கான்ஃபிடென்ட், கோ அஹெட்.
ஆல் தி பெஸ்ட் மச்சான். மிஸ்டர் அஜின் இந்த சேர் விட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. இனி கண்டிப்பாக இவங்க எந்திரிச்சு போவாங்க.